ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாப்பா பிறந்துட்டாங்க. அவங்க ஆஷாவும், பாப்பாவும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்து சொன்ன எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அ குழந்தை பிறந்ததுக்கும் ரொம்ப பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் தூங்காம முழிச்சிருந்து கூட எங்களுக்காக வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறோம்னால மெசேஜஸ்லாம் நிறைய போட்டுட்டே இருந்தீங்க. அதனால எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி 2 பேருமே தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அந்த சந்தோஷத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். சரியா? கொஞ்சம் இப்ப பிஸியா இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. இதனால நீ போடுறது என்ன பெரிய லபக்கு வீடியோஸ் இல்ல. பிளேடு தானே போட போற. அதை கொஞ்ச நாள் எங்களை போடாம நிம்மதியா கிடையாண்டா அப்படிங்கிறீங்களா? பரவாயில்ல. கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அறுத்துட்டு தான் இருப்பேன். சரியா? என்னன்னா, இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, வழக்கமா இந்த டைம்ல இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நமக்கு அதிகமா போயிட்டு இருக்கிற ஒரு டிபேட் என்னன்னா, டிபேட்ல எங்க பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் அப்படி இப்படி புகஞ்சு புகஞ்சு வந்துட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆஹ் ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமமா, மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல், நீ எப்படி அப்படித்தானா, நான் அப்படிதான், நீங்க என்ன டாமினேட் பண்ண பார்க்குறீங்களா, அப்படி இப்படின்னு இப்படிதான், ஆண் இஸ் ஈக்குவல் டு பெண், ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குல்ல. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை பேசுவோம். இப்போ என்னன்னா, ஆம்பளையும் பொம்பளையும் அப்படி சொன்னா அசிங்கமா இருக்குமோ? சரியான ஆணும் பொண்ணும் சமம் தானா அப்படின்னு கேட்டா பார்ப்போம். அது கடைசியில் பார்ப்போம். நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசுவோம், அதுக்கப்புறம் அது சமமா அப்படி. இப்போ ஃபர்ஸ்ட் சமமா அப்படின்னு கேட்டா எப்படி சமம்? ஆணும் பொண்ணுன்னா எப்படி சமம்? இப்போ மென்னுங்க வந்து ஜென்ரலாகவே, அதாவது நேச்சுரலா மென்னுங்க வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உமன்ஸ் வந்து மென்னுங்களை விட மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். அது எல்லாமே அப்படிதான். இது வந்து நேச்சரா. நான் சொல்றது ஒரு சில இது வித்தியாசம் இருக்கும். மென்னுங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்ஸும் இருக்க தான் செய்யாங்க ஃபிசிக்கலா. அதை வந்து ப்ராக்டிஸில் அந்த மாதிரி வரதில்ல. அது வந்து 100ல் 1 இருக்கும். ஜென்ரலான ஒரு இது இருக்குன்னா, மென்னுங்க ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங், உமன்ஸ் மென்டலாக ஸ்ட்ராங். அப்படிதானே? அப்போ பெண்களுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்குது. தனியான ஒரு உடலியலாகவும் உயிரியல் ரீதியாகவும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அவங்களுக்கான சில தகவமைப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் எப்படி ஆணும் பெண்ணும் சமமா ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமன்றது வந்து அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பில் சமம். ஒரு உரிமைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையாக இருக்கணும். வாய்ப்புகள்ன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்புகளாக இருக்கணும். பாலினத்தை வச்சு நம்ம வந்து ஜெண்டரை வச்சு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டு ஒருத்தருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி. அதே மாதிரி சட்டம் அப்படின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு சட்டம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் சமம். சமம்ன்று சொல்றது வந்து சம வாய்ப்பு, சம மரியாதை, சம உரிமைகள், இந்த மாதிரி கொடுக்கறது தான். எல்லாத்தையுமே ஒருத்தங்களுக்கு கொடுக்கறத சரிசமமா கொடுக்கணும் அப்படின்றது தான் சமம். அதுக்காக ரெண்டு பேரும் சமம், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணும் பெண்ணும் சம வாய்ப்புன்னு சொல்றதுலயே அது ஆண் வேற பெண் வேறதான்றது தான் உள்ள அர்த்தமே. அது ஆணும் பெண்ணும் வேற வேறன்றதுனால அவங்களுக்கான மரியாதை, மதிப்பு, உரிமைகள் எதுவுமே பிரிச்சு போயிடக்கூடாது. ரெண்டு பேருக்கும் சமமா கொடுக்கணும் அப்படின்றதுதான் இதோட உள்கருத்து. அது அது வந்து புரியாதமா பேசிட்டு நாங்க ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி வரும்போதே ஆண் வேற பெண் வேற தான். அவங்களுக்குன்னு தனித்தனி இது இருக்கு. ஆணால முடியாத சில விஷயங்கள் பெண்ணால முடியும், பெண்ணால முடியாத பல விஷயங்கள் ஆணால முடியும். அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ப்பு கொடுக்கணும். ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். இதைத்தான் சொல்லணும். வாய்ப்புகள், மரியாதை எல்லாம் சரியா ஈக்குவலா கொடுத்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வேறன்னா வேறதான். சரிங்களா? அதை வந்துட்டு நம்ம வந்து இதை தப்பாட்டு எடுத்துக்க கூடாது. அதாவது ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் கிடையாது. ஆணும் பெண்ணும் ஈக்குவல்னா ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் ஏன் நம்ம தப்புன்னு கொந்தளிக்கிறோம்? ரெண்டு பேரும் ஒன்று தானே பண்ணிக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என் ஸ்லாங்லேயே சொல்றேன். எனக்கு அதை தப்பா சொல்லிக்கிறாங்க. சரியா? என்னடா இப்படி போய் சொல்லிவிட்டானே அப்படின்ட்டு. சமம் அப்படின்னு சொல்றது வந்து நான் சொன்ன மாதிரி கல்வி, கல்வியில ஆண்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு, உரிமை, இப்போ சொத்துரிமை இருக்கு, படிப்பு உரிமை இருக்கு. இது எல்லாத்துலேயும் சமம் வாய்ப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்கணும். ஒரு மதிப்பு, ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல ஆணை தனியாக ட்ரீட் பண்ணிட்டு பெண்ணை தனியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருக்கும் மரியாதை. அந்த இடத்துல அவங்க மனுஷன் அப்படின்ற ரீதியாக ரெண்டு பேரும் ஒன்னாட்டு மதிப்பு கொடுக்கணும். சட்டம், சட்டம் வந்துட்டுனா ஆண் பெண்ணும் சரிசமமான தண்டனை கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ரூல்ஸ் இருக்கட்டும், எதுவாக இருக்காலும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்குதா இன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்படி, அதாவது
எல்லாருக்கும் வாய்ப்புகள் சமமா இருக்கணுமே தவிர அதுக்காக ரெண்டு பேரும் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து புரிகிறவங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம்னு போகும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குடும்பத்தை நடத்துறோம். அப்போ பாசிட்டிவா நெகட்டிவா ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கணும். ரெண்டு பேரோட கருத்துக்கு அங்க மரியாதை இருக்கணும். அதை பேசி நல்லதும் கெட்டது எடுத்துக்கணும். அதுதான் ரெண்டு பேருக்கும் சம உரிமை. ரெண்டு பேருக்குடைய கருத்துக்களையும் கேட்கணும். அதுல எது நல்லது கெட்டது அப்படின்றத பார்த்து பேசி முடிவெடுக்கணும். பேசுறதுக்கான வாய்ப்பு, முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரம் இது எல்லாமே கொடுக்கணும். அப்போ பொண்ணுங்க நிறைய இடத்துல வந்து முன்னேறி இருக்காங்க. இது எப்படி சொல்றது, இப்போ நம்ம வேலை வாய்ப்புல இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், விஞ்ஞானிகளா இருக்கட்டும், சயின்டிஸ்ட், விமானத்துல ஏர் ஹோஸ்டஸ், ரயில்வேஸு, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபாரின் போறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எல்லா ஃபீல்டுலேயும் ஆணுக்கும் பெண்ணும் முன்னேறி எல்லா துறையிலையும் சாதிச்சிருக்காங்க. இது காரணம் கல்வியிலேயோ உரிமையிலேயோ எல்லாத்துலேயுமே சம வாய்ப்புகள் கொடுத்ததுனால அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணி ஆணோ பெண்ணோ டிரான்ஸ்ஜெண்டரோ யாரா இருந்தாலும் முன்னேறி வந்துட்டாங்க. அப்போ அவங்க திறமைக்கு ஈக்குவலான மதிப்பு கொடுக்கணும். அது ஆணுன்னு பார்க்கக்கூடாது, பெண்ணுன்னு பார்க்கக்கூடாது. இது மட்டும்தான் பேசிக். ஒருத்தங்களோட திறமை இருக்கா, அவங்களோட ஜாதியை வச்சோ, மதத்தை வச்சோ, அவங்களோட இனத்தை வச்சோ, அவங்களுடைய ஜெண்டரை வச்சோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஈக்குவல். அந்த வகையில் எல்லாருமே ஈக்குவல். உணர்வு ரீதியாக ஈக்குவல், திறமை ரீதியாக ஈக்குவல், அப்படிதான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து இப்ப என்ன ஆணும் பெண்ணும் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா இதை வந்து பெரிய அளவுல பெண்கள் தான் அதை வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா நிறைய எக்ஸாம்பிள் நானும் ஆணும் பெண்ணும் சமம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் சொல்றீங்க இல்லையா. உங்களுக்கு தேவையான ஃபேவர்ஸை மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஃபேவர்னா இப்போ எப்படி ஒரு இடத்துல இதை நம்ம பெண்ணுன்றதை யூஸ் பண்ணா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஐ மீன் ஆஃபர் மீன்ஸ் தப்பாக கிடையாது. அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு பெண்ணு இப்படி பெண்ணாக இருந்துட்டு நான் இப்படி இருக்கேன் நீ அப்படி அப்படின்னு மட்டும் பேசுறீங்க. ஆனால் ஒரு போல்டான ஒரு அதுக்கான ஒரு இடம் வரும்போது என்ன நான் என்ன பொண்ணுன்னு சொல்றியா, நீ என்ன ஆணுன்னு திமிரில் பேசுறியா, அந்த மாதிரி பேசுறீங்க நிறைய பேர். எல்லாரும் எப்படி சொல்லல, ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்றேன், இப்போ நாங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்கோம். நானே ஒரு வாட்டி கூட சண்டை போட்டிருக்கேன். ரேஷன் கடையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியாக ஒரு கியூன்னு இருக்குது, சரிங்களா. அப்போ அங்கே போயிருக்க இடத்துல ஒரு நாள் வந்து எங்கள் மெண்ணுங்களுடைய கியூவில் வந்துட்டு 4 பேர் நிற்கிறாங்க. பொண்ணுங்க கியூவில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு திடீர்னு கேட்குறாங்க ஒரு லேடி, என்னங்க நாங்கள் லேடிஸ் நிறையா இருக்கிறோம்ல, 2 லேடியும் ஒரு ஜென்ஸை அனுப்புங்க, அது ஏன் நீங்கள் அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்றுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு உடனே நான் திருப்பி கேட்குறேன். ஏன் நான் திருப்பி கேட்குறேன்னா அதுக்கு முன்னாடி அதே ரேஷன் கடையில் அதே கியூவில் நாங்கள் மென்னுங்க 10 பேர் இருக்கிறப்பவும் 2 பேர் உமன்னாலும் 3 பேர் உமன்னாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் போட்டிருக்காங்க. அப்போ நான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு பெரியவர் கேட்ட அன்னைக்கு அங்கேருந்து ஒரு லேடி சொன்னாங்க, அது என்ன அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் கொடுக்கணும், அது எப்படி 2 கியூ அதுக்கு தானே வச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்போ இவங்களுக்கு கூட்டம் இருக்கு வேலை இருக்குன்னு சொன்னோன்னா அன்னைக்கு அதே ரூல்ஸ் அவங்களே மாத்துறாங்க. எப்படி 2 பொம்பளைங்க விடுங்க, அதுக்கு ஒரு ஆம்பளையை விடுங்க, நாங்கள் வீட்டில் பிள்ளைய பார்க்கண்டாமா அப்படின்னு. என்ன நாங்கள் மட்டும் என்ன தெருவில் இருந்தா வரோம், எங்களுக்கு வீட்டில் வேற வேலையே இருக்காதா? அப்போ என்ன அது என்ன கியூன்னா உங்களுக்கு ஃபேவர் வரும்போது நாங்கள் பொம்பளைங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அப்போ கஷ்டத்துலையும் அதே பேர் எடுத்துக்கணும். இப்போ நான் பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் நிறைய பேர் பார்த்துட்டீங்க பெண்கள்னு சொல்லி ஒரு மார்க் இருக்கும். அந்த சீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்க தான் பெண்கள்னு இருக்கும், சரிங்களா. அதுக்கு பின்னாடி மென்னுங்க சீட்டு தான். ஆனால் ஒரு உமன்ஸுக்கு நிறைய பேர் ஏறிட்டாங்கன்னா பின்னாடி இருக்க சீட்டில் வரைக்கும் வந்து உக்காந்துக்கோங்க. அவங்கள எந்திரிக்குன்னு யாருன்னு சொல்ல முடியாது. அதே சீட்டு பசங்க எவ்வளோ பேர் நின்று வந்திருந்தாலும் ஒரு உமன் சீட்டில் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் வருது, அந்த ஒரு உமன் சீட்டில் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொண்ணு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவாங்களா? பொண்ணோ பொம்பளைய லேடிஸ் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவாங்களா? என்ன லேடிஸ் சீட்டில் இருக்கீங்கன்னு எந்திரிச்சுடுறாங்க. நானே நேரில் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். அப்போ நீங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் நடக்கிற இடத்துல நாங்கள் பெண்கள் அப்படின்னு உங்களை நீங்களே வீக்கராக காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல நீங்க வந்து அதை எது எது தேவை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வெல்ஃபேர் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. அதாவது உங்களை வீக் பண்ணி சொல்லிக்கிறது நீங்களே தான், உங்களை பலமா காட்டிக்கணும்னு நினைக்கிறது நீங்களே தான். எந்த பசங்களும் அந்த மாதிரி இப்போ பண்றது கிடையாது. மேபி 1-2 பேர் இருக்கலாம், எல்லாத்துலயுமே நல்லவங்க கிட்ட இருப்பான். மேக்சிமம் பொண்ணுங்களை நாங்க வீக்கு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது நீங்க தான், நாங்களும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறத நீங்களா, ஃபெமினிசம் பேசிக்கிறத நீங்க தான், சரியா. அப்புறம் நான் ஒரு இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சேனல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா, எனக்கு அது ஒரு டவுட்டு இருந்தால் சொல்லுங்களேன். என்னன்னா இப்போ ஒரு டிபேட் பார்த்தேன். நம்ம ஒரு சேனல்ல டிவியில் ஒரு டிபேட் பார்த்தேன். அதில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி, பெண்களுடைய சுதந்திரம், ஆடை சுதந்திரம், இதுகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மென் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஆப்போசிட்ல இருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்,
ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இப்போ நான் இப்படி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன, அந்த மாதிரி அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஒரு பொண்ணு ஆண் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொறாமையா இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் அதை என்ன கேட்குறேன் என்னன்னா, இப்போ உங்களுடைய அண்ணாவோ உங்க அப்பாவோ இல்லை தம்பியோ யாரோ ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லை உங்க ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தங்க இப்போ ஃபேமிலி நீங்கள் நல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க, மென்ன மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு நீட்டாக போகிறீங்க, ஓகே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு பையன் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ உங்கள் அப்பாவோ உங்கள் அத்தானோ போகிறோம், மாமாவோ யாரோ போகிறாங்க, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஒரு சுடிதார் எடுத்து போட்டு அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ரோட்டில் உங்கள் கூட நடந்து வந்தால், இல்லை ரோட்டில் தனியாக போனால் ஒரு ஃபங்க்ஷன் பிளேஸுக்கு போனால் உங்களுக்கு ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்டால் ஆமாம் அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க கட்டியிருக்காங்க, இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை ஒரு நல்ல லுக் ஒரு சாரியை கட்டிட்டு அழகாக நீட்டாக கிளம்பி போனாங்கன்னா அவங்களால ஓகே, அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னு உங்களால் ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த மாதிரி அவங்க நான் அந்த இடத்துல இருந்து இந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனது நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காக நான் சொல்ல வரேன். என்னன்னா, ஆணும் பெண்ணும் சமன்றது எதனாலன்னு எதை வச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஆண்மைன்னா ஒரு உணர்வு, பெண்மைனா ஒரு உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தங்களை பாக்குறப்போ ஆணை பார்க்கும்போது ஆணா தோணும், பெண்ணை பாக்குறப்போ பெண்ணா தோணணும். அப்பதான் இதுல நிறைய பெண்களுக்கு இருக்கும், மீசை இல்லாம ஷேவ் பண்ணிட்டு இருந்தா சிலவங்களுக்கு சாம்பார் பழம் மாதிரி இருக்கும் அப்படிம்பீங்க. கொஞ்சம் தாடி எல்லாம் வச்சுட்டு ரகடா இருக்கணும்னு சொல்றீங்க. ஏன்னா உங்க ஆங்கிள் மென்னுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி தான் பசங்களுக்கு இருக்கும். பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், பெண்மைனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட இது. அது உங்களை கட்டுப்படுத்துறதா கிடையாது. நீங்க இப்படி இருந்துட்டு போறீங்க, நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் நீங்க பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் போட்டுட்டு போறோமோ உங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி நான் சாரி கட்டிட்டு வரேன் வா நம்ம பார்ட்டிக்கு போலான்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அந்த இடத்துல அதை புரிஞ்சு பேசணும். எதை சொல்றாங்க, உங்களை யாரும் டாமினேட் எல்லாம் பண்ணல. ஆணும் பெண்ணும் சமம்ன்றத நீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நாங்க சமம். இன்னொரு இடத்துல இதே பஸ்ல நின்றுட்டு வந்தாலும் இல்லை இங்க வந்தா ஒரு பொண்ணு நின்றுட்டு வரா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எழுதி விட்றாங்க. அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டியதானே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு நாங்க நின்றுட்டு தான் வருவோம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. அதே மாதிரி இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, எங்க இருக்கு, ஒரே ஏஜ் கேட்டகரியில் ஒரே வெயிட் கேட்டகரியில் போய் இறங்கி ஆம்பளைக்கு ஒரு ஆணுக்கு வைக்கக்கூடிய வெயிட்டோ அதே வெயிட்டை நானும் எடுப்பேன், அதை வச்சு நீங்க எனக்கு தந்தா போதும்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு எக்ஸாமா இருக்கப்போ பெண்களுக்கு நீ தனி கோட்டா வச்சதும் இருக்கு, அதே மாதிரி ஆணுக்கு வைக்கக்கூடிய அதே கோட்டா எங்களுக்கு போதும், அதே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் போதும்னு சொல்ல முடியுமா? பிசிக்கல்ல பண்றவங்க இருக்காங்க, ஆனா எல்லாத்துலயும் அதே போல வைங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கறேன். இப்போ போலீஸ்லயுமே நான் போனா பிசிக்கல் எக்ஸாம் போயிடுச்சுன்னா பெண்களுக்கு வைக்கிற ஒரு லிமிட்டும் பெண்களுக்கு வைக்கிற ஒரு லிமிட்டும் ஒன்னா சேமா இருக்கா? கிடையாதுல்ல. அப்போ அந்த இடத்துல மட்டும் என்னத்துக்கு நீங்க உங்களுக்கான ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது. அதனால ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசி உங்க இப்படி டிபேட் பண்ணி அப்படி இப்படி பேசி உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் தான். எதுல? நான் முதல்ல சொன்ன மாதிரி உரிமைகள், வாய்ப்புகள், மரியாதைகள், மதிப்புகள், சட்டம், இதுல சமம். உணர்வு ரீதியா சமம், அவங்கள ட்ரீட் பண்ற விதத்துல சமமா இருக்கணும். ஆனால் ஆண் வேற பெண் வேறதான். சரியா? ஏன்னா இப்போ ஆண் இல்லாம பெண்ணால வாழவே முடியாது அப்படின்னு கிடையாது, பெண் இல்லாம ஆணால வாழவும் முடியாது அப்படியும் கிடையாது. ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்தாதான் வாழ முடியும். ஏன்னா ஆம்பளை இல்லாம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க. நல்லபடியா ஆம்பளைய விடவும் நல்லபடியா குடும்பத்தை பார்த்து நடத்துற பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு 2 குழந்தைய வச்சுட்டு எந்த ஒரு பெண் சப்போர்ட்டும் இல்லாம அந்த குழந்தைய நல்லா பிறந்த வீட்டுல இருந்தே மேல வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்து நல்ல இடத்துல கொண்டு போன ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக ஆணும் பெண்ணும் சமம்ன்றது அவங்களுடைய மனதளவுல உணர்வு ரீதியா மட்டும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரீதியை வச்சுதானே தவிர நீயும் நானும் ஈக்குவல் தான் எல்லாத்துலயும் சமம் தான் அப்படின்னு சொல்றத ஆண்கள் ஒத்துக்கிறதுக்கு ஏகப்பட்டமே பேர் தயாரா இருக்காங்க. பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 90% சரி கிடையாது. ஏன்னா அவங்க சரியா இந்த இதை சொல்லிக்கிறதுக்கு அவங்க சரி கிடையாது. வெளியில சொல்லிக்கிறாங்களே தவிர நாங்க 2 பேரும் ஈக்குவல் தான் வெளியில சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க அதை அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தயாராக கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணா அவங்களுக்கு தான் நிறைய வெல்ஃபேர் லாஸ் ஆகும். இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆணும் பெண்ணும் சமம், ஆனா ஆணும் வேற, ஆணும் பெண்ணும் வேற. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சால், பிடிச்சிருந்தால், இது உண்மைதான் ஏற்றிருந்துட்டுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சரியா? மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தப்பாக இருந்தாலும் நீங்கள் எதனால தப்பு, நான் என்ன சொன்னது தப்பு அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? டாட்டா பாய்.